வண்டி ரன்னிங் ஆயிட்டு இருக்கும்போது ஆக்சிலேட்டர் வந்து ஹையா ரைஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது கூலண்ட் ஆயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகி பம்ப் ஃபுல் ஆகி கீழே லீக் ஆயிடுது. எதனால, என்ன ரீசனுக்கு ஆகுது? டாடா ஏசி BS3 வண்டி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த வண்டியில் வர காமன் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வெஃபியோட இன்ஸ்ட்ரக்டர் பாலமுருகன் அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதை இந்த வீடியோ பார்த்து பயன்படுத்திக்கோங்க. வண்டி ரன்னிங் ஆயிட்டு இருக்கும்போது ஆக்சிலேட்டர் வந்து ஹையா ரைஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது கூலண்ட் ஆயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகி பம்ப் ஃபுல் ஆகி கீழே லீக் ஆயிடுது. எதனால, என்ன ரீசனுக்கு ஆகுது? ரன்னிங்ல போகும்போது டேங்க்ல இருந்து இந்த ஓஸ் ஐட்டம் அதில் வரும். ஓகே, ஓஸ் வரும். அந்த ஓஸில் வந்து ஏதாச்சும் வாட்டர் இருந்து இந்த மாதிரி இருந்தால் தண்ணியில் வந்து இன்ஜினில் தண்ணி இருக்காது. டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் ஏறும். ஹை டெம்பரேச்சர் ஏறும்போது என்ன ஆகுனா டப்பாவில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் இருக்க டப்பா ரிட்டர்ன் ஆகும். இன்னொரு ரீசன் என்னன்னா வண்டியில் மெயினாக இருக்கிறது ஃபேனு. இந்த ஃபேன் ஓடலைன்னா டெம்பரேச்சர் ஹையா ஏறி அதில் டப்பா ரிட்டர்ன் ஆகி தண்ணி வெளில வரும் கூலண்ட் ஆயில். அதே மாதிரி நம்ம எப்பயுமே வந்து ரேடியேட்டரில் இந்த ஓஸில் வந்து நம்ம ஓஸுக்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி ரேடியேட்டரில் வந்து ரேடியேட்டர் அடப்பாக இருக்கா இல்லை நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் எடுத்துட்டு ரேட்டு சர்வீஸ் பண்ணி போடணும். இந்த ஓஸ் ஏதாச்சும் டேமேஜாக இருந்தால் ஓஸு மாற்றணும். இல்ல ஒரு பீஸ் கேரியர் மாதிரி இருக்கும். இதுதான் பீஸ் கேரியர். இந்த பீஸ் கேரியருக்கு வந்து இந்த ஃபேன் ஓடலாம் மெயினாக இந்த பீஸ் கேரியர் தான் செக் பண்ணணும். இந்த ஒரு பீஸாக நீங்கள் எப்படிங்க பார்த்தீங்கன்னா எந்த பீஸ் போயிருக்கோ அந்த பீஸ் செக் பண்ணி நடுவில் கம்பி வரும். இந்த ரெண்டு பக்கமும் கம்பி வரும். அந்த நடுவில் கம்பியில் கட்டாக இருக்கும். அது கட்டாக இருக்கும்போது நம்ம ஒரு ஒயர் எடுத்து அதை சுற்றி போட்டு ஃபேன் ஓடுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி நம்ம முடியலையா டெம்பரேச்சர் ஏறி வண்டி வழியில் நிற்கிதுன்னா ஃபேனை பிடி இந்த பீஸ் ஒரு ஃபர்ஸ்ட் பீஸை பிடிங்கி விட்டிங்கன்னா ஃபேனு கண்டினியூவாக ஓடிட்டே இருக்கும். அப்படியே ஒர்க் ஷாப்க்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ரன்னிங்ல வந்து வண்டி போயிட்டு இருக்கு, அப்போ வந்து டயர் கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னா என்ன சொல்யூஷன்? மெயினாக டயர் கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா வண்டிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேரிங் செக் பண்ணணும். ஓகே, இந்த பேரிங்கில் டயர் வந்து சொட்டையாக கீழே வண்டியிலே சொட்டையாக விடுவோம். ஒரு சைடாக அடிக்கும். ஒரு சைடாக அடிக்கும் போது நம்ம மேலே பேரிங் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எண்டு செக் பண்ணணும். இதுக்கு வந்து இந்த வண்டி டாடா ஏசியை பொறுத்தளவுக்கு ட்ரைலிங் ராடு இந்த பேரிங்கு கட்டு செக் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். செக் பண்ணா நல்லா இருக்கும். டயர் அடிக்காது, எதுவும் அந்த கம்ப்ளைண்ட் வராது. மேலே நம்ம டயர் அடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு அதில் கின்பின் செக் பண்ணணும், பேரிங் செக் பண்ணணும், அடுத்தது அலாய்மெண்ட் செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணால் வண்டி கரெக்டாக இருக்கும். அலசாது, எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. இருக்கும். டீசல் வந்துட்டு ட்ரையா வச்சுட்டு ஓட்டினா என்னென்ன பிரச்சனைலாம் வரும்? டீசல் வந்து ட்ரை ஆக்கி ஓட்டினா மேனுவலாக வந்து வண்டி ஆஃப் ஆகிடும். வண்டி மைலேஜ் தராது, வண்டி புகை தரலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எப்பயுமே வண்டியில் டீசல் டேங்கில் டீசல் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம டீசல் டேங்கில் டீசல் இருந்தும் வண்டி ஒயிட் சம் ஊற்றுச்சுன்னா நல்லா வந்து டேங்கில் அடப்பு இருக்கா, டீசல் புட்டில் தண்ணி இருக்கா, இந்த மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இல்லையா பம்பு நாசில் கைட்டே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அது பண்ணிவிட்டு நம்ம மேலாம் அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து ஒயிட் புகை கருப்பு கலரில் புகை தரலாம். அது தொடர்ந்துன்னா இன்ஜினை பார்க்கணும். இன்ஜினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இன்ஜினை சர்வீஸ் பண்ணி போட்டால் கரெக்டாக இருக்கும். பம்பி சர்வீஸ் பண்ணி போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒயிட் ஸ்மோக் அடிக்காமல் இருக்க என்னென்ன பண்ணலாம்? ஒயிட் ஸ்மோக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா பம்பை தான் செக் பண்ணணும். நம்ம நாசில் தான் இருக்குல்ல, இதுதான் நாசில், இது பம்பு. இந்த பம்பு நாசில் சர்வீஸ் பண்ணி போட்டால் அந்த கம்ப்ளைண்ட் வராது. வண்டி இப்போ ஹீட் ஆகாமல் இருக்க என்னென்னலாம் பண்ணலான்னு? வண்டி ஹீட் ஆகாமல் இருக்க வண்டிக்கு மெயின் கூலண்ட் ஆயில் தண்ணி. நம்ம மெயினோட இப்போ ப்ராப்பராக பார்க்கணும்னா கூலண்ட் ஆயில் ரேட்டில் தண்ணி இருக்கிற மாதிரி எப்பயுமே இருக்கணும். அதுக்கு நம்ம கூலண்ட் ஆயில் கூலண்ட் ஆயில் அப்பப்போ மாற்றிடணும். அதுக்கு கூலண்ட் ஆயில் மொத்தமாக ரேட்டில் அடப்பு இருந்தால் அந்த மாதிரி இன்ஜின் ஹீட் ஆகும். இன்ஜின் ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா இன்ஜின் உட்காரும் போது நம்ம ஹெட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்ஜினை போர் வந்து வீக் ஆகிடும். அதில் ஒரு பிஸ்டன் வரும், சிலிண்டர் இந்த வண்டி 2 சிலிண்டர். இந்த 2 சிலிண்டர் என்ன ஆகும்னா உட்காந்துரும். அது2 ஸ்ட்ரோக்கு அது உட்காரும் போது அழுத்தத்தில் வந்து கேஸ்கெட்டு உள்ளே போஞ்சிருச்சுன்னா வண்டி தண்ணி ரிட்டர்ன் ஆகும். ஹை டெம்பரேச்சர் ஏறும். அதுக்காக நம்ம ரேட்டு சர்வீஸ் பண்ணி போடணும். எப்பயுமே ரேட்டு சர்வீஸ் பண்ணி போட்டுட்டு கூலண்ட் ஆயில் எப்பயுமே கம்பல்சரி வண்டியில் இருக்கணும். கூலண்ட் ஆயில் கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் இன்ஜினு வந்து ஹீட் ஆகாது, நல்லா லைஃப் ஆகும்.